ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா என்ன பண்ணுறது? இல்லை வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் ப்ராப்பர்ட்டியை இந்தியாவில் விற்கணும்னா என்ன பண்ணுறது? இப்போ என்ஆர்ஐஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு தான் வாங்கணுமா இல்லை விற்கணுமா, இல்லை வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே அவங்க அந்த வேலையை செய்யலாமா, அவங்க இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வெளிநாட்டில் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்பா இருப்பாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அங்கே இனிமேல் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி தேவையில்லாத வித்தரலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு தான் இப்போ டாக்குமெண்ட் சேல்ரிட் போடணும், இந்தியாவுக்கு தான் அவங்க சேல்ரிட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரி. இப்போ அது மாதிரி சமயத்தில் என்னால் வர முடியாது, நான் அது இப்போ வெளிநாட்டிலே இருக்கிறேன், அங்கேருந்து நான் இங்கே என்னால் இந்தியாவில் வர முடியாது, இதை விற்கிறதுக்காக இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிறதுக்கு இருந்தாலும் சரி விற்கிறதுக்கு இருந்தாலும் சரி, அவங்க இந்தியாவில் உள்ள யாரையாவது உங்களை ஒரு ஏஜெண்ட்டாக நிர்ணயிக்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி என்ன ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்களோ, அல்லது ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் மிஸ்டர் உதாரணத்துக்கு ராமன்றவர் வெளிநாட்டில் இருக்கார், லட்சுமணன்றவர் அவரோட ஃப்ரெண்டோ அல்லது அவரோட ரிலேட்டிவாக இருக்காங்க, அவர் பேரில் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து நீங்கள் இதை மாதிரி எனக்கு என் சார்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை அதுக்குள்ளே காசு கொடுத்து விலைக்கு வாங்கி பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கொடுத்துடலாம். ஸோ அந்த பவரை பேஸ் பண்ணி அவர் வாங்க போகிறவர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சொல்லிவிட்டு அவர் அந்த வாங்க பேர்லேயே டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அவர் வாங்குபவருக்கு போல இவர் கையெழுத்து போட்டு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். இப்போ விற்க போகிறோன்னா என்ன பண்ணால் அப்போ தான் கொஞ்சம் அதிகமான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் அதனோட ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்பவும் அதே மெத்தட் தான். ஸோ அவர் பவர் ஆஃப் அட்டர்னி ஒன்று கொடுத்துடணும், ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அவங்க டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதை ராமன்றவர் பவர் தன்னோட ப்ராப்பர்ட்டியை இது ஏன் சார்பாக லட்சுமணன்றவர் விற்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு பவர் கொடுத்து ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அழகாக ஒழுங்கான முறையில் டிராஃப்ட் பண்ணி அவருக்கு விற்கிறதுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பதற்கும் அவருக்கு இப்படி சொல்லிட்டு போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் பவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துடணும். அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டாம்ப் பேப்பரில், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் அது டைப் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்பி வைக்கணும். அந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை மட்டும் அடித்து வச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை தட் இஸ் டு பி அட்டஸ்டட். இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்கிறவர் இன்னொரு ஆளுக்கு இந்தியாவில் இருக்கிறவர் இன்னொரு ஆளுக்கு இந்தியாவில் உள்ள இன்னொருத்தருக்கு பவர் கொடுக்குறான்னு தான் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அதை ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு பவர் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர சமயத்தில் அப்போ ஒரு அந்த பவர் கன்சர்ன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் அவர் மெத்தடாலஜி இப்போ இந்தியாவுக்கு வரும்போது அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்தியாவுக்கே வர முடியல, நான் அங்கே தான் இருப்பேன், அங்கேருந்து வர முடியாது அப்படின்னா அவங்க அதே பவர் ஆஃப் அட்டர்னி என்ன பண்ணணும்னு சொன்னால், அங்கே உள்ள ஒரு நோட்டரி பப்ளிக், இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் இருக்கார் இல்லை துபாயில் இருக்காருன்னா அங்கே துபாயில் உள்ள நோட்டரி பப்ளிக்கில் அது டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள இந்தியன் எம்பசி, இப்போ துபாயில் உள்ள இந்தியன் எம்பசியோ இல்லை மலேசியாவில் உள்ள எம்பசியோ எந்த நாட்டில் இருக்காரோ அங்கே போய் அட்டஸ்டேஷன் பண்ணி கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொண்டு அந்த எம்பசியில் உள்ள ஆஃபீஸர்ஸ் முன்னாடி டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா அவர் ஏன் முன்னாடி தான் இவர் இந்த பவர் ஆஃப் அட்டர்னிலாம் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அட்டஸ்டேஷன் பண்ணி அதில் ஒரு பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பியை என்க்ளோஸ் பண்ணி அவங்க அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க.
இப்போ அவங்க அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்த வச்சு அதை வச்சு டைரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது மட்டும் பத்தாது. சொத்தை விற்கணுன்றனா அவங்க அந்த டாக்குமெண்ட்டை இங்கே பவர் ஏஜென்ட் யாருக்கு இருக்காரோ அவருக்கு அனுப்பி வைக்கணும். அந்த பவர் ஏஜென்ட் என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொத்து இருக்கோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து, இதே மாதிரி இவங்க நாங்கள் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற இந்த மனுஷர் எனக்கு இந்த பவர் கொடுத்துருக்காரு, நான் அதை இதை அதில் இந்த அந்த கன்சர்ன் எம்பசியில் இந்தியன் எம்பசியில் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த நோட்டை அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்காரு, அந்த பவர் டாக்குமெண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் இருக்குது, அந்த பவர் கொடுத்தவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அவர் அந்த பவர் இது வரைக்கும் கேன்சலேஷன் பண்ணல, அது இன்றைக்கி அந்த பவர் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கன்சர்ன் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொத்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலோ அங்கே அந்த மனு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை பேர் அட்ஜுடிகேஷன்பாங்க. அட்ஜுடிகேஷன் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கொடுத்த அந்த வெளிநாட்டிலேருந்து கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னி, இவங்க கொடுத்த மனு, அதுக்கு இவங்க சப்போர்ட்டிங் இந்த ஏஜென்ட் அவர் சப்போர்ட்டிங் கொடுக்குற அஃபிடேவிட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அட்ஜுடிகேஷன் ஆமாம் நாங்கள் விசாரணை பண்ணதில் இவர் அந்த மாதிரி பவர் கொடுத்துருக்காரு, இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் ரெஜிஸ்ட்ரார் ஒரு அட்ஜுடிகேஷன் பண்ணி பின்னாடி அதில் ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவார். இந்த டாக்குமெண்ட் திஸ் பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் அட்ஜுடிகேட்டட் அஸ் டாக்குமெண்ட் நம்பர் சோன் போட்டு கொடுத்துருவார். இப்போ அந்த அட்ஜுடிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்களோ அவர் கன்சர்ன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் யாருக்கு விற்கணுமோ அவங்க பேரில் அந்த டாக்குமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுதான் முறை. இதுதான் வெளிநாட்டில் இருக்கவங்க இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ இருந்தாலும் சரி, சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சொத்து விற்பதாக இருந்தாலும் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி நோட்டரிக்கிட்டேயோ இந்தியன் எம்பசியிலோ அட்டஸ்டேஷன் வாங்கி அதை சென்னையில் அதாவது எந்த ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் உள்ள எந்த ப்ராப்பர்ட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தாக்கல் செய்து, அதாவது ஏஜென்ட் போய் தாக்கல் செய்து அதுக்கு ஒரு மனு அட்ஜுடிகேஷன் மனு போட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அஃபிடேவிட் வச்சு அவங்ககிட்ட ஒரு ஆர்டர் வாங்கி அது பின்னாடி டாக்குமெண்ட் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி அட்ஜுடிகேட்டட் அஸ் டாக்குமெண்ட் நம்பர் அப்படி வாங்கிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி அவங்க சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ பண்ணலாம். இதுதான் முறையான ஒரு என்ஆர்ஐஸ் வெளிநாட்டில் இருக்கவங்க சொத்து வாங்குவதற்கும் ஏஜென்ட் மூலிமா வாங்குவதற்கும் விற்பதற்கும் உண்டான வழிமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும் ரசியாக் லா டியூப்னு இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. நம்ம சேனலில் ஏராளமான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறோம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து அதில் உள்ள பிளேலிஸ்ட் பர்டிகுலர் வீடியோஸை சப்ஜெக்டான வீடியோஸை பார்த்து உங்களுடைய சட்ட சந்தேகங்களையும் சட்ட அறிவையும் பெருகிங்க. அதையும் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் என்னோடய டைமோட அவைலபிலிட்டி செக் பொறுத்து நான் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை முடிஞ்சால் செய்கிறேன். அடுத்த டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியா கலி. நன்றி, வணக்கம்.